வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வெசும நலன்புரி திட்டம் நிறுத்தப்படுவதாக போலி செய்தி. நலன்புரி நன்மைகள் சபை. தேங்காய் அறுவடை தொடர்பில் வெளியான தகவல். மின் கட்டணத்தை 18% அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை. ஹர்ஷ சுட்டிக்காட்டு. மலையக சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஹரணி அமரசூரியவிற்கு மரண அச்சுறுத்தல். விசாரணைகள் ஆரம்பம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மே மாதம் முதல் நிறுத்தப்படும் என சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தவறானது என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றின் மூலம் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அஸ்வெசும நல பயனாளி திட்டம் இடைநிலை பிரிவிற்கு மட்டுமே பணம் செலுத்துவதற்கு அங்கீகரிக்கப்பட்டது. பின்னர் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த வகைக்கான தொடர்புடைய கட்டணம் டிசம்பர் 2024 மற்றும் மார்ச் 2025 வரை நீடிக்கப்பட்டது. அதை மீண்டும் ஏப்ரல் வரை நீடிக்க அரசாங்கம் முடிவு செய்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டின் மே மற்றும் ஜூன் மாதங்களில் தேங்காய் அறுவடையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை லுணுவில தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் லுணுவில தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் அஜித் ஜெயவர்த்த தெரிவித்துள்ளதாவது: 2024 மே மற்றும் ஜூன் மாதங்களில் இலங்கையில் 477 மில்லியன் தேங்காய்கள் அறுவடை செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த ஆண்டில் தோராயமாக 555 மில்லியன் தேங்காய்கள் அறுவடை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு ஒரு தேங்காயின் விலை ரூபாய் 163 நிர்ணயிக்கப்படும் போது தேங்காய் அதிகமுள்ள பகுதிகளில் இது நாட்டின் தேங்காய் தொழிலுக்குரிய குறிப்பிடத்தக்க ஊக்கமாகும் என்பதோடு இதனை தேங்காய் முக்கோணம் என்று அழைக்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை கடந்த சில நாட்களாக இலங்கையில் தேங்காயின் விலை சில பிரதேசங்களில் அதிகரிப்பை பதிவு செய்திருந்தது. மேலும் 180 ரூபாவிற்கு விற்கப்பட்ட தேங்காய் 220 ரூபாய் முதல் 240 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜூன் முதல் டிசம்பர் வரையிலான மின்சார கட்டணத்தை 18% அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் சமூக ஊடகத்தில் அவர் இட்டுள்ள பதிவில் மின்சார கட்டண உயர்வினை 9% பராமரிக்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாட வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார். குறிப்பிடத்தக்க நிதி இழப்புகளை காரணம் காட்டி 2025 ஜூன் முதல் டிசம்பர் வரையிலான காலத்திற்கு மின்சார கட்டணங்களை 18.3% அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ள நிலையில் ஹர்ஷ டி சில்வாவின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையம் தற்போது இந்த பரிந்துரையை மதிப்பாய்வு செய்து வருகிறது. மேலும் பொதுமக்களின் ஆலோசனைகளை தொடர்ந்து ஜூன் முதல் வாரத்தில் அதன் முடிவை அறிவிக்க திட்டமிட்டுள்ளது. நுவரெலியா நகரத்திற்குள் நுழையும் பல முக்கிய வீதிகளில் அடர்ந்த பனிமூட்ட நிலை காணப்படுவதால் வாகன போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. ஹெட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் நானு ஓயாவிலிருந்து நுவரெலியா வரையும், நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் நுவரெலியாவிலிருந்து ஹக்கல வரையும், நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் பம்பரகல வரையும் இந்த அடர்ந்த பனிமூட்ட நிலை நிலவுகிறது. அவ்வப்போது ஏற்படும் அடர்ந்த பனிமூட்ட நிலை காரணமாக இந்த வீதிகளில் வாகனங்களை இயக்கும் போது வாகனங்களின் முன்பக்க பிரதான விளக்குகளை பயன்படுத்தி மிகவும் கவனமாகவும் மெதுவாகவும் வாகனங்களை செலுத்துமாறு நுவரெலியா போலீசார் வாகன ஓட்டுநர்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு மின்னஞ்சல் மூலம் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறித்து விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஜெர்மனி, நெதர்லாந்து ஐபி முகவரிகளை வைத்திருப்பவர்களே இந்த மின்னஞ்சல் மிரட்டலை விடுத்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். தேசபந்து தென்னகோனை கொலை செய்வதற்கான சதித்திட்டம் குறித்த விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதை தெரிவித்துள்ள நிலையில் சிறை தண்டனை அனுபவிக்கும் சமன் குமார என்பவரிடம் இதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஸ்னைப்பர் மூலம் கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் என்ற பொய்யான தகவல் கிடைத்துள்ளது. இது பொய்யான தகவல் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.